உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இரண்டாவது அரையிறுதி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியினுடைய சுவாரஸ்யம் கொஞ்சம் நஞ்சமல்ல, பிரமாதமாக இருக்குது. அதில் ஒரு 253 ரன் அடித்த இந்தியா ரொம்ப ஜாலியாக வின் பண்ணல. போராடி ஒரு 7 ரன் குறைவாக அவங்களுக்கு விட்டு கொடுத்து 7 ரன் வித்தியாசத்தில் தான் ஜெயிக்க முடிஞ்சது. இது ஓகே. இந்தியா ஃபைனல்ஸ்க்கு போனதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி காலையிலேருந்து ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இந்த மேட்ச் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, யாரெல்லாம் எப்படி விளையாண்டாங்க, யாரெல்லாம் பெரிய தப்பு பண்ணாங்க, அவங்க இப்படி பவுலிங் போட்டிருக்கக்கூடாது, இப்படி அடிச்சிருக்கக்கூடாது, இந்த கேட்சை பிடிச்சிருக்கக்கூடாது, விட்டுருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அழகான நடையில் எழுதிடுறாங்க. ஆனால் எல்லாமே சரியா அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது. அதனால தான் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலான்னு நான் வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை நாம் எப்படி பார்க்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, விளையாட்டாக பார்க்கணும், விளையாட்டாக தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் சரி ஜாம்பவான் கிடையாது, யூஸ்லெஸ்ஸும் கிடையாது. என்னையா இப்படி சொல்கிற, ரெண்டும் இல்லைன்னா அவன் யாருன்னு கேட்கலாம். அங்கே தான் இருக்குது விஷயம். ஏன்னா நான் 60லேருந்து 70, 75 வரைக்கும் நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன். அது எல்லாமே டெஸ்ட் மேட்ச் தான். அன்றைக்கெல்லாம் இந்த 20 ஓவர் 10 ஓவர் மேட்ச் எல்லாம் கிடையவே கிடையாது. 5 நாள் சுத்தமாக விளையாடுவாங்க. 3ஆவது நாள் முடியலாம், 4ஆவது நாள் முடியலாம், மேட்ச் எப்போ வேணால் முடியலாம். ஆளுக்கு 2 இன்னிங்ஸ் ஆடணும். 2 இன்னிங்ஸும் ஃபுல்லாக அவுட் ஆகிற வரைக்கும் பவுலிங் போடணும். ஓரளவுக்கு நீங்கள் நிறைய ரன் அடிச்சிட்டதாக நினைத்த அந்த டீம் டிக்ளேர் பண்ணலாம், போதும் நான் விளையாண்டது, நீ விளையாடு அப்படின்னு சொல்லி. ஆக மொத்தம் 2 இன்னிங்ஸையும் கூட்டி பார்த்து யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க ஜெயித்தவங்க, யார் குறைவாக இருக்காங்களோ அவங்க தோற்றவங்க. இல்லை 5 நாளும் அந்த போட்டி முடியலை, கம்ப்ளீட்டாக 2 பக்கமும் அவுட் ஆகலை, இன்னும் ஒரு 2 விக்கெட் இருக்குது, அந்த நேரம் இந்த 5ஆவது நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த மேட்ச் ட்ரா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அன்றைக்கி பாருங்கள், நிறைய வீரர்கள் இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் நான் சொல்கிறேன், எல்லாமே நினைவில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது கவாஸ்கர், அப்புறம் குண்டப்பா விஸ்வநாத் அப்படின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் கபில் தேவ், பிஷன் சிங் பேடி, சந்திரசேகர், அப்படின்னு நிறைய பேர். வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா கிளைவ் லாய்டு, அவர் தான் கேப்டன். அந்த டீம் நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அந்த காலத்துலேயே. அப்போ அந்த ஒவ்வொரு வீரரும், விளையாடக்கூடிய ஒவ்வொரு வீரரும் 100 அடிப்பாங்கன்னு உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மேட்ச்லேயும் 100 அடித்தே தீருவாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடிக்கிற அந்த வீரர், ஓப்பனிங் தொடக்க வீரர், அதே செகண்ட் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆகலாம், 1-2 ரனில் வெளியேறலாம். ஆனால் 7வது 8வது விக்கெட்டில் பார்ட்னர்ஷிப் சேர்றவங்க கிட்டத்தட்ட 180 அடிக்கிறாங்க. எப்படிங்க இது? கிரிக்கெட் ஒரு விளையாட்டுன்னு எடுத்துக்கோங்கன்னு முதலே சொன்னேன். ஒரு பவுலிங் போடும்போது அந்த பந்து ஸ்டெம்பை நோக்கி வீசப்படுகிறது. அது ஃபாஸ்ட் பாலாக இருக்கலாம், ஸ்பின்னாக இருக்கலாம், கூகுளின்னு என்னமோ சொல்கிறாங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு எப்படி வேணால் இருக்கலாம். ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின், அந்த ஸ்பின், இந்த ஸ்பின், எத்தனையோ இருக்குது. அப்போ அது எங்கே படுது, எப்படி திரும்புதுங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனால் அந்த பேட்ஸ்மேன், நல்ல எக்ஸ்பர்ட்டான பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பந்து அந்த பவுலருடைய கையிலிருந்து ரிலீஸ் ஆன உடனேயே ஒரு கணிப்புக்கு வராங்க, இது எங்கே விழும் அப்படின்னு. அதனால தான் அவங்க திடீர்னு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் சைடில் அடிக்கிறாரு, அப்புறம் உட்காந்து அப்படி லேசாக அப்படி தூக்கி விடுறாங்க, பின்னாடி 6க்கு கூட போகுது சில சமயம். அப்போ அந்த கணிப்பு எல்லா சமயமும் சரியாக இருக்குமா? அந்த ஃபுல் டாஸாக வரும்போது பால் கீழே படுறதுக்கு முன்னாடி பேட்டு மீட் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் 4-6 தான், அபூர்வமாக கேட்சும் போகலாம். ஆனால் கீழே பட்டுருச்சுன்னு சொன்னால் அது எப்படி திரும்புதுன்னு யாருக்கும் தெரியாது, பவுலருக்கே தெரியாது. அவர் எய்ம் பண்ணுறது அந்த 3 ஸ்டெம்பு தான். ஒவ்வொரு தடவையும் அதில் படணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ பால் வைடு போடுறாங்க. அப்போ வைடு வேணும்னு போடுவாங்களா? அது வேணும்னு போடுறது இல்லைங்க,
அது ஒரு பரபரப்பில் ஒரு டென்ஷனில் போடுறது, ஜெயிக்கணுமே அப்படிங்கிற ஒரு வெறி. அந்த விளையாட்டாக பாருங்கள், இவரால் தான் ஜெயித்தோம் அவரால் தான் ஜெயித்தோங்கிற மாதிரி நம்ம ஒரு கருத்து சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஒரு டீம் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாலை ஒரே ஒரு தடவை எடுத்து போட்ட அந்த பவுண்டரியில் நிற்கிற சாதாரண வீரரும் ஒன்று தான், நட்சத்திர வீரரும் ஒன்று தான், இல்லைங்களா? அதனால் கிரிக்கெட்டை நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு வளைக்க பார்க்காதீங்க, அதனுடைய போக்கில் நீங்கள் ரசிக்க பாருங்கள். இதான் நான் சொல்ல வந்தது. எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல, பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, மனசு கேட்காம தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.